ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, மீண்டுமாக ஒரு புதன்கிழமை மாலை வேளையிலே கர்த்தருடைய பாதத்திலே நாம் இணைந்து உட்காருவதற்கு கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தயவு கூர்ந்து இந்த செய்தி முடியும் வரைக்கும் உங்களுக்கு எந்த போன் கால் வந்தாலும் நீங்க அட்டன் பண்ணாதீங்க. அது நீங்க கர்த்தரை கனம் பண்றது. இதை நீங்க கட் பண்ணிட்டு நீங்க அந்த காரியத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் அவர் கட் பண்ணுவார் என்றால் உங்க நிலைமை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் என்னுடைய 66 வயது என்னோட மூத்த சகோதரன் தேவராஜ் அவர்கள் இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன அவங்களுக்கு சின்ன வயதுல இருந்து அவங்களுக்கு என்ன தெரியும். நான் தைரியமா இன்னைக்கு என்னை கொடுத்த சாட்சியை அவங்க முன்னால சொல்ல முடியுதுன்னா அது என்னுடைய லைஃப் தான். நான் அநேக காரியங்களை கர்த்தருக்காக விட்டு கொடுத்து இன்றைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த உலகம் ஒரு அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதை தமிழ்நாட்டில் நடந்த தேர்தலில் நீங்க பார்த்திருக்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, காரணம் என்னவென்றால் இன்றைய தலைப்பை பாருங்கள், இனி நான் அல்ல கிறிஸ்துவே. இந்த நான் அப்படிங்கிற சிந்தனை உனக்குள்ள இருக்கும். யூ ஆர் நாட் a Christian. You are not a Christian. இந்த நான்கிற கேரக்டர் எங்க இருந்துச்சுன்னா அது பிசாசுகிட்ட இருந்தது. நான் இப்ப இந்த செய்திக்கு முன்னதாக நான் சற்று நேரம் அமைதியாக உட்கார்ந்த பொழுது கர்த்தர் என்னோடு பேசின ஒரு வார்த்தையை நான் உங்களிடத்தை சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல பிசாசு குறித்து சொல்லப்பட்டுள்ளது, சாத்தானுடைய உதயத்தை குறித்து. அங்க பாருங்க, அவன் என்ன சொல்றான்? ஏசாயா 14:13 நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில விட்டிருப்பேன். எங்க ஆராதனை நடக்குதோ அதுல டாப்ல நான் தான் இருப்பேன், அதுக்கு கீழே தான் தேவன். ஆனா இன்னைக்கு நிறைய ஆராதனைகள் அந்த லட்சணத்துலதான் நடக்குது. நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், நான் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, இந்த செய்தியை நான் அசை போட்டுக் கொண்டிருந்த பொழுது, இன்றைக்கு இந்த செய்தி கொடுக்கிறதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பதாக நான் இதை தியானித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் என்னோடு சொன்ன வார்த்தையை நான் உங்களோடு இப்போ முதலில் பகிர்ந்து கொண்டேன். இந்த நான் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மீட்கப்பட்ட கிறிஸ்தவனிடத்துல இருந்து முதல்ல விலகணும். இந்த நான் ப்ராப்ளம் டு யூ, டு யுவர் ஃபேமிலி, டு யுவர் சொசைட்டி, டு யுவர் சர்ச். இங்க பாருங்க, எந்த ஒரு பிரச்சனைக்கும் பின்னணியில சில நான்கள் இருக்கும். ஆமா, சில மனிதர்கள் நான் சொன்னது அப்படிங்கிற சிந்தனையோட அந்த இடத்துல இருப்பார்கள், ஆனால் அவர்களால் பிரச்சனை. அப்படி வாழ்ந்தவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள அப்படி ஒரு சிந்தனை இருந்தது. ஆகையினாலதான் அவர் மறுபிறப்படைந்து தேவனிடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்த பிறகு அவரால் இந்த வார்த்தையை சொல்ல முடியுது. நீங்க 1 கொரிந்தியர் 15 கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்க. கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்ப கிறிஸ்து உனக்குள்ள வாழணும். அபிஷேகம் பெற்றிருக்கோம், கிறிஸ்து எனக்குள்ள இருக்காருன்னு சொல்றது லேசு. அதுக்கு முன்னால் ஒரு வார்த்தை சொல்றாரு, இனி நான் அல்ல. இனி என் வாழ்க்கையில நடைபெறுகிற முடிவுகள், என்னிலிருந்து வெளிப்படுகிற காரியங்கள், இது ஒன்றுக்கும் நான் காரணம் அல்ல. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுதும் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறேன், சரீரத்துல நான் உயிர் வாழ்றேன். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அப்போ எப்போ நாம சிலுவையில் அறையப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள் கடந்து செல்கிறோமோ அதற்கு பிறகு நான் செயல்பட முடியாது. அப்ப அந்த அனுபவம் எங்க ஆரம்பிக்கிற பாருங்க. கொலோசையர் 2:12 பாருங்க. கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஞான ஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். நாம ஞானஸ்நானம் பெறும் பொழுது
சிம்பாலிக்கா அவர் கூட மறிக்கிறோம். இதுதான் இந்த ரகசியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு சிம்பல். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த அனுபவத்தை குறித்து உங்களுக்கு விளக்கமான காரியங்கள் வேண்டும் என்றால் எனக்கு தனியாக போன் பண்ணுங்க. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன். நான் தண்ணீர் முழுக்கினாலும், நான் ஆவியின் முழுக்கினாலும், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டேன், நான் கிறிஸ்துவின் பிள்ளையாக மாறிவிட்டேன் என்ற பொழுது அங்க மிக முக்கியமான ஒரு காரியம் நடக்குது. என்னுடைய முந்தின பிறப்பு அங்கு செயலற்று போகிறது. மாம்சம் அது பிறகு வந்து நீ உன் சரீரம் அவ்வளவுதான். அது அப்போ போல் சொல்றாரு, நான் இந்த கூடு அப்படின்னு சொல்றாரு. இதுக்குள்ள ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் முக்கியமானது. சிப்பியை விட சிப்பிக்குள்ள இருக்கிற முத்து தான் வேல்யூபிள். ஆகவே இதை கூடு என்று அவர் சொல்லுகிறார். இந்த கூட்டில் இருந்து நான் இன்னொரு இடத்துக்கு கடந்து போக போகிறேன், அதுதான் சரீரம். அப்போ அதுக்குள்ள இருக்கிற ஆத்மா வெளியேற பெற்றது. நீ மறுபுறம் அடைந்த பிறகு உன் வாழ்க்கை எல்லாம் அந்த ஆத்மா சம்பந்தப்பட்டதா இருக்கும். அது வரைக்கும் உன் சரீரம் சம்பந்தப்பட்டது. 80-90 வயசு வரைக்கும் நீ சரீரமாகவே வாழ்ந்தால் உனக்கும் மிருகத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அதுவும் சரீரத்துக்காக வாழுகிறது. இந்த 90 வயசு மனுஷனும் சரீரத்துக்காக வாழுகிறான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அதற்கு தாண்டி, அதுதான் அந்த கர்த்தருடைய பிள்ளைகள்னு நான் ஏற்கனவே ஒரு செய்தி நான் கொடுத்திருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் என்கிற தகுதி, அந்த தகுதியோடு வாழ்கிற வாழ்க்கை. இது வரைக்கும் நம்ம எப்படி இருக்கோமா, நம்ம பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கிறோம். கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நம்ம இப்போ சாத்தான குறித்து நான் வாசித்தேன். நீங்க ஏதேன் தோட்டத்துல இருக்கும் வரைக்கும் ஆதாமும் ஏவாளும் அவங்களை யார் அவர்களுக்காக செயல்பட்டார் என்றால் சர்வ வல்லமையுள்ள தேவன். இதை சாப்பிடணும், இதை தொடக்கூடாதுன்னா தொடக்கூடாது, இந்த வேலையெல்லாம் அவங்க செய்யணும். அப்போ நாம் அவருடைய சித்தத்தின்படி செயல்பட்டோம். நம்முடைய ஆதி தாய் தகப்பன் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய சித்தத்தின்படி செயல்பட்டோம். இப்போ ஒருத்தர் வாராரு உள்ள, அவரே நான் என்று சொன்னதினாலே பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டவர். அவர் வந்து என்ன சொல்றாரு, நீங்க ஏன் அவருக்கு கீழ்ப்படுகிறீங்கன்னு கேட்கிறார். கீழ்ப்படியாமல் இருப்பதற்கு சில இச்சைகளை அவர் தூண்டுகிறார். இதற்கு ஆதி தாய் தகப்பன் கீழ்ப்படுகிறார்கள். இன்னைக்கு நமக்குள்ளையும் அந்த பிசாசு சொல்லுது, நீ முடிவெடு, நீ முடிவெடு. கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, உலகத்துல இன்னைக்கு ஏஜ் ஆக பல வியாதிகள் வருது. வியாதிகள் வந்த உடனே டாக்டர் போய் பார்க்கிறோம். நீங்க உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு, ரெட் மீட் சாப்பிடாதீங்க அப்படிங்கிறார். மட்டன் சாப்பிடாதீங்க, ரொம்ப கொழுப்புச்சத்து உள்ளதை குறைச்சிக்கிடுங்க. சில காரியங்களை டாக்டர் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். இது எல்லாமே அவனுக்கு பிடிக்குது. அல்லது சுகர் இருந்தா ஃப்ரூட்ஸ் சாப்பிடாதீங்க, இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடாதீங்க, இந்த இனிப்பு சாப்பிடாதீங்க. இது எல்லாமே உனக்கு பிடிக்குது. ஆனால் நீ சர்வைவ் ஆவதற்காக, உயிர் வாழ்வதற்காக நீ டாக்டருக்கு அங்க ஒபே பண்ற. ஆசைய நீ அங்க விட்டு கொடுக்குற. இதான் ஆத்மா கர்த்தருக்குள் வாழுகிற அனுபவம். நீ உலகத்துக்குள்ளேயே இருப்பாயானால் அல்லது பாவத்திற்கு அடிமையாக இருப்பாயானால், அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீ வெளியே வந்து இந்த உலகத்துல உன்னை மகிழ்வித்த காரியங்களை விட்டு கொடுக்கிறான் போவோம். நல்லா கவனிங்க, நான் ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன், இனி நான் சன்னியாசியா இருப்பேன்னு யாராவது நினைச்சீங்கன்னா நீங்க ஏமாந்து போவீங்க. கடந்த வாரம் ஒரு சண்டே ஆன்லைன் சர்வீஸ் அட்டன் பண்ண, தமிழ் சர்வீஸ். மிக மூத்த போது ரொம்ப அழகா சொன்னாங்க, இந்த 70-80 வயசு ஆயிட்டீங்கன்னு அவங்க எல்லாம் சன்னியாசியா இருப்பாங்கன்னு எதிர்பார்த்துறாதீங்க, அவங்களுக்குள்ள இச்சை உண்டு அப்படின்னா. இளைஞர்கள் தான் சில பாவங்களை செய்கிறார்கள் என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள். அதே இச்சையினாவே 70-80 வயசுலயும் உண்டு அப்படின்னார். ரட்சிக்கப்பட்டிருக்கலாங்க.
ஆகவே இனிமேல் நான் எல்லா பாவத்தையும் விட்டு அப்படியே பரிசுத்தமாகி நான் அப்படியே கர்த்தர் என்ன அப்படியே பிடிச்சு பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவான்னு நினைக்காதீங்க. இந்த அடிமைத்தனத்திலிருந்து நீ முயற்சி எடுத்து உன்னை விட்டு கொடுத்து ஆண்டோருக்குள் வருவதற்கு விரும்புவாயானால் உனக்குள்ள அந்த விருப்பத்துக்கு நீ முயற்சி எடுக்கணும். அதை செய்ய விடாம தடுக்கிறதுக்கு ஆண்டுடைய கிருபை உனக்கு உதவி செய்யும். உனக்கு விருப்பம் இல்லை என்றால் நீ ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அந்த அருவருப்புக்குள்ள விழுவ, அந்த பாவத்துக்குள்ள விழுவ. இப்ப பாருங்க, 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்க. 1 கொரிந்தியர் 7:22. கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன், இது பாவத்தின் அடிமை. நல்லா கவனிங்க, கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். இவன் அழைக்கப்பட்ட உடனே அவன் எதுக்கு அழைக்கப்படுறான்? கர்த்தருக்குள் சுயாதீனமாக சுதந்திரவாளியாக இருப்பதற்காக அழைக்கப்படுகிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவினுடைய அடிமையாகிறான். நீ கர்த்தருக்குள் அடிமையாயிருந்தவன் என்றைக்கு ரட்சிக்கப்படுகிறோமோ அதுக்கு பிறகு கிறிஸ்துவுக்கு நீ சுயாதீனனாய் இருந்தாலும் நீ கிறிஸ்துவுக்கு அடிமை. சோ அப்போ இனி நான் ஆண்டோடைய பிள்ளைந்து பாவத்தை செய்யக்கூடாது. இந்த உணர்வு உனக்கு 80 வயசுலயும் வரணும். இதுதான் நான் செயலற்று போகிற தன்மை. நான் எப்படி இருப்பேன், கர்த்தர் என்னை பாதுகாப்பார் என்பதல்ல. நீ ஸ்வீட் சாப்பிட்டு இருந்தா உனக்கு சுகர் வரும், திரும்பியும் எத்தனை மாத்திரை சாப்பிட்டாலும் வரும். கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, மீண்டுமாக ரோமர் 6:19 பாருங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அக்கிரமத்திற்கும் அசுத்தத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்க. ரொம்ப அழகா சொல்றார் அப்போஸ்தலன் பவுல். முன்னே அக்கிரமங்களை செய்வதற்காக நீ உங்களை ஒப்புக் கொடுத்தீர்கள். ஆமா, எவ்வளவு விரும்பி பாவம் செஞ்சோம் நம்ம ரட்சிக்கப்படாத நாட்கள்ல. இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி நீங்கள் உங்களை நீதிக்கு அடிமைகளாக, பரிசுத்தமான காரியங்களை செய்வதற்கு நான் இனி அடிமையாயிருப்பேன் என்று ஒப்புக் கொடுத்திருக்கிறீர்கள். அப்ப இந்த அனுபவம் வரணும் அப்படின்னா நான் செயல்பட விடாமல் நான் என்னை தடுத்துக் கொள்ள வேண்டும். எனக்குள் நான் மைசெல்ஃப் சுயம் செயல்படக்கூடாது. கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்கள் மிக கொடுமையான ஒரு நாட்கள். நேற்றைக்கு யூடியூப்ல ஒரு சின்ன பெண்ணோட ஒரு பேட்டியை நான் பார்த்தேன். அவ 10th படிச்சிருக்கிறார். ஒரு நல்ல ரொம்ப டீசென்டான ஒருத்தர் அந்த பேட்டி எடுக்கிறார். அவள் ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துல போய் அவ ஆடுறத அப்படி ஆக்ரோஷமா இருக்கிறான். அவள் சில பெரிய தலைவர்கள் எல்லாம் நீ நான் அசிங்கமா திட்டுறான். இப்போ சில நாட்களுக்கு பிறகு இந்த பேட்டிய ஒருத்தர் அவள் வீட்டை கண்டுபிடிச்சு போய் இந்த பெண்ணை பேட்டி எடுக்கிறாரு. அன்றைக்கு அவ கத்துனதை காட்டுறாரு. அது டிஃப்ரெண்டா இருக்குது. ஒரு தீவிரவாதி மாதிரி தெரியுது. இப்போ பார்த்தா வெரி சாஃப்ட் கேர்ள். அவர்கிட்ட கேட்கும் போது அவருக்கு என்ன பேசினாரு, பேசிட்டு அவளுக்கு சில புத்தகங்களை பரிசா கொடுத்தாரு. இப்போ நீ என்ன சொல்ல விரும்புற அப்படிங்கும்போது அவ ரொம்ப ஷை ஆகி அவள் யாரெல்லாம் திட்டுனாலும் அவங்ககிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கிற. அவ சொல்ற அந்த எமோஷன்ல நான் என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற. இன்னைக்கு பாவத்துக்குள்ள இருக்கிற நமக்கு கூட அந்த வீக்னஸ் தான். அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்யறோம்னு தெரியல. நீங்க உட்காந்து யோசிச்சு பாருங்க. சில நேரங்கள்ல நாம சொல்லிட்டு அசிங்கமா கோபப்பட்டு இருப்போம். சில இடங்கள்ல தவறுதலான வார்த்தைகளை விட்டுருப்போம். தனித்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது நம்ம எவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு சாத்தானுடைய சாயலை நாம் அங்கு வெளிப்படுத்தி இருப்போம். கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகம் திருச்சபைகள் ஜனங்களை பாவத்துக்குள் சாகடிக்கிறது.
பேச்சில் கொடுக்குற செய்தியில பாவத்தை குறித்த எச்சரிப்பு கிடையாது. சண்டே சர்வீஸ் உடைய ப்ரோக்ராம் எல்லாமே அது ஒரு ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி. ஜனங்களுக்கு பாவத்தை குறித்த விழிப்புணர்வும் பாவத்தின் விளைவும் அவர்களுக்கு தொடர்ச்சியாக கற்றுக் கொடுக்கப்படுமேயானால் சபைகளிலே பரிசுத்தவான்கள் உருவாகுவார்கள். ஏன் இளைஞர்கள் இன்னைக்கு தீவிரமாக இருக்கிறார்கள்? அது அரசியல் எடுத்தாலும் சரி, சபைகள் எடுத்தாலும் சரி. அவர்கள் யார்? அவர்கள் எதினால் இயக்கப்படுகிறார்கள்? அவர்களுடைய எதிர்கால நோக்கம் என்ன என்பது அவர்களுக்கு சரியாக கற்றுக் கொடுக்கப்படவில்லை. என்னுடைய பள்ளி நாட்களிலே எனக்கு பால சங்கம் இருந்தது, ஆரம்ப வகுப்புகளில. நான் உயர்நிலை கல்விக்கு போகும் பொழுது எனக்கு அங்க இந்த எல்டிஎஸ், அது என்ன, ஸ்கூல்ல சில இந்த விதமான மாணவர் சங்கங்கள். எனக்கு தினசரி 20 நிமிஷம் ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ், மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ் என்று சொல்லி நல்வழி கல்வி எனக்கு கற்றுத்தரப்பட்டது. என்னுடைய சபை எனக்கு ஓய்வு நாள் பள்ளியிலே என் மூத்த பரிசுத்தமான சகோதரர்களை கொண்டு நல்வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தார்கள். என்னை சுற்றி இருந்த மிஷனரி அமைப்புகள், இன்னும் யூத் ஃபார் கிரைஸ்ட், ஸ்கிரிப்சர் மூவ்மெண்ட் போன்ற நல்ல இயக்கங்கள் பல வழிகளை என்னை நோக்கி நல்வார்த்தைகளை அவர்கள் அனுப்பினார்கள். ஆனால் இன்னைக்கு கிளைமேட் அப்படி இல்லை, ஸ்பிரிச்சுவல் கிளைமேட் அப்படி இல்லை. போலியான ஆராதனைகள், ரட்சிக்கப்படாதவன் டான்ஸ் ஆடி ஆராதனைன்னு சொல்றான், அதுல போய் ஏமாறுகிற கூட்டம் அதிகம். அவன் அதுக்கு போறதும் ஒண்ணுதான், அசிங்கமான சினிமா போய் பார்ப்பதும் ஒண்ணுதான். இது கடினமாக இருந்தாலும் உண்மை அதுதான். உனக்கு நேராக வருகின்ற கிறிஸ்தவ சத்தியங்கள் உனக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வராவிட்டால் அது கிறிஸ்துவின் சத்தியம் அல்ல, அது உன்னை ஏமாற்றுகிற அந்தி கிறிஸ்துவின் சத்தியம். இப்போ நீ ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டியா இருந்தா கூட உனக்குள்ள அந்த நான் செயல்படுமே ஆனால் நீ அந்த அந்தி கிறிஸ்துக்குள்ள விழுந்துருவ. உனக்குள்ள கிறிஸ்து செயல்படுவார் ஆனால் நீ அந்த இடத்துக்கு போகக்கூடாது. அது எனக்குரியதல்ல. இதுதான் ஒருத்தனுக்குள்ள கிறிஸ்து செயல்படுவதற்கும் அந்தி கிறிஸ்து செயல்படுவதற்கும். நீங்க சகைவனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அவன் உலகத்துக்குள்ள இருக்க வரைக்கும், பிசாசுக்குள்ள இருக்க வரைக்கும் அவன் நல்ல லஞ்சம் வாங்கினான். அவன் வரி வசூல் பண்ணும் பொழுது மிக அதிகமான தொகையை ஜனங்களை ஏமாற்றி பெற்றுக் கொண்டான். சொத்து சேர்ப்பதுதான் அவனுடைய குறியா இருந்தது, ஏகப்பட்ட சொத்து. இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில இயேசு குறுக்கிடுகிறாரோ, அவன் கிட்ட இருந்த அந்த பழைய கோணம் அப்படியே முடிஞ்சு போச்சு. அந்த நான் அதோடு முடிஞ்சு போச்சு. இப்போ அவன் கொடைவெள்ளலாம் மாறுறான். அவனுடைய பூர்வீக சொத்துல பாதி சொத்தை ஏழைகளுக்கு கொடுக்குறான். அது மாத்திரமல்ல, அவன் ஏற்கனவே தவறுதலாக செய்த பாவத்தை குறித்த உணர்வை பெற்றவனாக, அந்த பாவ உணர்வை பெற்று இப்ப பாவத்துக்கு பரிகாரமாக 2 தனையா வாங்கினதாக 4 தனையா திருப்பி கொடுக்குறான். ஏங்க 2 தனையாவோட திருப்பி கொடுத்து நிறுத்தி இருக்கலாமே. அவன் 5 ரூபாய் டாக்ஸ் வாங்கினா, நான் 10 ரூபாய் டாக்ஸ் வாங்கினேன், இப்ப அந்த 10 திருப்பி கொடுக்குறான். இல்ல, அவன் அந்த 20 திருப்பி கொடுத்தான். இதுதான் கிறிஸ்து நமக்குள் செயல்படுகிற அனுபவம். என கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, வெளுத்ததெல்லாம் பால் அல்ல, எல்லாம் கிறிஸ்தவம் அல்ல, எல்லாம் கிறிஸ்தவம் அல்ல. கடைசி காலம், ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். உங்களுக்கு போர் அடிக்கிற செய்திகளை நீங்க கேளுங்க. நீங்க யூடியூப்ல ஆர் ஸ்டான்லி என்கிற ஒரு பரிசுத்தவான், இன்னைக்கு வாழுகிற மிக ஒரு நல்ல பரிசுத்தவான். நான் இதை ஓப்பனா சொல்றதுக்கு நான் பயப்படலை. நான் பிராக்டிக்கல் அவங்க வீட்டுல போய் அவங்க வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற அநேக லட்சங்களை கூட்டுகிற, கோடிகளிலே புரள்கிற ஊழியக்காரர்கள் அவருடைய அருகில் கூட செல்ல முடியாது. அவ்வளவு தாழ்மையான வாழ்க்கை.
பணம் அவர்கிட்ட பேச முடியாது. கடுமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்னுமாக மிஷினரி தரிசனம் உள்ள ஒரு சில பிள்ளைகள், ஒரு சில தலைவர்கள், அவர்கள் எழுதின புத்தகங்கள், இங்கிலாந்து புத்தகம், இப்படிப்பட்ட சில பரிசுத்தமான்களுடைய புத்தகங்கள், வெளிநாட்டு மிஷினருடைய புத்தகங்களை தயவு கூர்ந்து படியுங்கள். இல்லை என்றால் நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை நரகத்தில் தொலைத்து விடுவீர்கள். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம தெளிவா இருக்கோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம அந்த பரிசுத்த பாதம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, அந்த வழியை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர், பரலோக வழியை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இது போதும், சண்டே சர்ச்சுக்கு போறேன், அந்த கூட்டம், அந்த விடுதலை முகாம், இந்த முகாம்னு சில முகாம்கள் போறேன், இது போதும் அப்படின்னு இருப்பாய். ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளையே, நீ வஞ்சிக்கப்பட்டு போவார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் வருகிறது, அந்த மாற்றம் நமக்குள்ளே வரணும். அது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உள்ளது மாற்றம் அல்ல. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ரோமர் 6 அதிகாரம் 6 வசனம், ரோமர் 6:6, நான் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அந்த பழைய மனுஷன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளைய மாறிட்டேன்னா என்னுடைய பழைய மனுஷன் இயேசுவோடு கூட அன்றைக்கு சிலுவையில் அறையப்பட்டு விட்டான். இதுதான் ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனுடைய அனுபவம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இனி நான் என் சுய இஷ்டப்படி வாழ முடியாது. நீங்க 1 யோவான் 21 அதிகாரம் பாருங்க, 1 யோவான் 21 அதிகாரம் 18 வசனம். யோவான் இல்ல, யோவான் 21 அதிகாரம் 18 வசனம். நீங்க பேதுருகிட்ட ஆண்டவர் பேசுறாரு உட்கார்ந்து, நீ என்னை நேசிக்கிறாயா எல்லாம் பேசிட்டு, அவன் தன்னை ஆண்டவருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த உடனே கர்த்தர் அவன் சொல்ற ஒரு வார்த்தையை பாருங்க, நீ இளவயதுள்ளவனாய் இருந்த போது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவன் ஆகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். இந்த நான் எப்போ உன்னை விட்டு விலகுதோ உன் இஷ்டம் மாறணும். சில நேரத்துல இஷ்டமா இருக்காது, தனிச்சு ஜெபிக்க உட்கறது இஷ்டமா இருக்காது. ஒரு மணி நேரம் பைபிள் படிப்பவங்க உட்கறது இஷ்டமா இருக்காது. இந்த நகைச்சுவையா பேசுற பிரசங்கத்தை கேட்க இஷ்டமா இருக்கும். சத்தியத்தை, கடினமான சத்தியத்தை தைரியமாக போதிக்கிற போதனைகள் உனக்கு இஷ்டமா இருக்காது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, இப்போ எது தேவனுடைய இஷ்டம், எது கர்த்தருடைய இஷ்டம், எது கர்த்தருடைய விருப்பம், எது உன்னுடைய விருப்பம்? கர்த்தர் சொல்றாரு, உனக்கு விருப்பம் இல்லாதது எனக்கு விருப்பம் பண்ணி அதை செய்யணும். கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நான் அல்ல கிறிஸ்துவே. மூணாவது ஒரு குறிப்பை பாருங்கள், நான் கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்டேன் என்றால் இனி என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற அனுபவங்கள் எல்லாம் கர்த்தருடையவைகள். அப்ப முதல்ல என்ன செய்யப்படணும்? நான் செயல்படக்கூடாது, நான் சிலுவையில் அறையப்பட வேண்டும். நான் இல்லை அல்ல என்றால் நான் சிலுவையில் அறையப்பட வேண்டும். கலாத்தியர் 6 அதிகாரம் 12 வசனத்தை பாருங்கள். கலாத்தியர் 6:12, மாம்சத்தின்படி நல் வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவினுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கே உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். மாம்சத்தின்படி நல் வேஷமாய், ஒரு நல்ல கிறிஸ்தவ மாதிரி வேஷம் போட விரும்புகிறவர்கள், நல் வேஷம் போட விரும்புகிறவர்கள் அவர்கள், நீ முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கணும், நீ அபிஷேகம் பெறணும், நீ ஒயிட் ட்ரெஸ் போடணும், நீ நசை போடக்கூடாது, நீ சர்ச்சுக்குள்ள செப்பல் போட்டுட்டு போகக்கூடாது, நீ ஆல்டருக்குள்ள போய் இப்படி கும்பிடணும், இப்படி சில மத சடங்காச்சாரங்களை வலியுறுத்துவார்கள் அவரவர்கள் வகுப்புகளுக்கு தக்க, பிரிவுகளுக்கு தக்கதாக. ஆனால்
அவர்கள் எதை சொல்ல மாட்டாங்க? கிறிஸ்துவின் சிலுவையின் நிமித்தம் துன்பப்பட வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டானா, இன்னைக்கு என்னுடைய அன்பு தம்பிகள் ஒரு சில வட இந்தியால மிஷினரிகளா இருக்கிறாங்க. அவங்க வீட்டுல நைட்டு படுத்து தூங்கி காலையில பீஸ்ஃபுல்லா எழும்புறதே கேரண்டி கிடையாது. யாராவது ஒருத்தர் போய் ஏதாவது அவங்க மேல ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா இரவோட இரவாக அவங்களை எங்க கொண்டு போறாங்கன்னே தெரியாது. எத்தனை மிஷினரிகள் விதமாக கைது செய்யப்படுகிறார்கள். ஆனாலும் கிறிஸ்துவுக்காக நாங்கள் அங்கு நிற்போம் என்று சொல்லி தைரியமாக இருந்து அந்த ஒரு தம்பி மட்டும் இன்னைக்கு 56 சபையை ஆரம்பிச்சிருக்கிறார். இத்தனை மதமாற்ற தடைச்சட்டங்கள், மதமாற்றினான் என்பது உறுதியானால் அவனுக்கு 10 வருஷம் தண்டனை. அவர்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பப்படுவதற்கு தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். ஆனா நாம இங்க ஒரு கிறிஸ்தவத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து சுகம் தருவார், கிறிஸ்து பணம் தருவார், கிறிஸ்து ஆசீர்வாதம் தருவார் என்று சொல்லி ஒரு அழுகி நாற்றம் எடுத்த ஒரு பழைய குப்பையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நான் சிலுவையில் அறையப்பட வேண்டும், இதுதான் நான் அல்ல என்பதற்கு முதல் தகுதி. நீங்க பிலிப்பியர் 3:5-6 பாருங்க. பிலிப்பியர் 3:5-6. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் பவுல் சொல்றாரு. இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். ஐயா, நான் பக்தியா இருந்தேன், என் சபை கெட்டு போக கூடாதுங்கிறதுக்காக நான் இந்த சபைக்கு விரோதமா வந்தவர்களை நான் துன்பப்படுத்தினேன். நியாய பிரமாணத்தின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன், நியாய பிரமாணத்தின் நீதியின்படி நான் குற்றம் சாட்ட, இது என்ன நியாய பிரமாணத்தின்படி யாரும் குற்றம் சொல்ல முடியாது. நான் சபையில பிரச்சனை வருதுன்னு தானே நான் அவனை அடிச்சேன். நான் சபைக்காக தானே அவன் மேல கேஸ் போட்டேன். அப்படி இருந்தவர் தான் அப்போஸ்தலன் பவுல். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இங்க பாருங்க, அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவன் கொடுக்கிற அந்த கமெண்ட்டை பாருங்க. பிலிப்பியர் 3:7 முதல் பாருங்கள். 7 முதல் 12 முடிய நான் ஒரு சில வரிகளை வாசிக்கிறேன். ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டேன். நான் இந்த ஜாதி, இந்த குலம், இந்த கோத்திரம், நான் ரிலீஜியஸ் அப்படி இருந்தேன். எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை நஷ்டம் என்று எண்ணினேன். ஆமா, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அது என்னோடு இருக்குமானால் அது எனக்கு பெருத்த சேதத்தை விளைவிக்கும் என்று சொல்லி நான் அதை முதலில் விட்டுவிட்டேன். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். ஆமா, இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். ஆனால் நான் இனி கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்பட வேண்டுமானால் நான் என் கிறிஸ்துவுக்காக இவை எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும். அதை விட்டுட்டு நான் என்ன நினைச்சேன்னா அதெல்லாம் குப்பைன்னு நினைச்சேன். குப்பையுமாக எண்ணுகிறேன். இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். இதெல்லாம் எனக்கு பிடிக்கும், நான் அதை ஆண்டவருக்காக விட்டுட்டேன். இப்ப என்ன செய்யறேன், நான் அதையே ஆசைப்படுகிறவனாக என்னை மாற்றிக்கொண்டேன். என்ன ஒரு அழகு அனுபவம். கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இதுதான் சிலுவையிலே அறையப்பட்ட அனுபவம். நீங்க கலாத்தியர் 6:17 பாருங்க, அவர் என்ன சொல்றாரு பாருங்க. நிறைய பாடுகளை சொல்லிட்டு சொல்வாரு, இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காது இருப்பானாக, கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை என் சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த அச்சடையாளங்கள் இந்த வார்த்தைக்கு புதிய மொழிபெயர்ப்புல என்ன கொடுத்திருக்கா, தழும்புகள். இயேசு கிறிஸ்து எந்த சிலுவையில அறையப்பட்டதினாலே அவருக்கு தழும்புகள் உண்டானதோ அதே தழும்புகள் என்னிலும் இருக்கிறது என்று சொல்கிறார். நமக்கும் அந்த சிலுவையில அறையப்பட்ட அனுபவம் இருக்குமே, ஆனால் நமக்கும் அந்த தழும்புகள் உண்டு. நான் கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை என்னுடைய சரீரத்திலே நான் தரித்திருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்வோம் என்றால் நமக்குள்ள இந்த பாடுகளின் அனுபவம் கண்டிப்பா உண்டு. பாடுகளை நம்ம மிஷினரி மாதிரி அனுபவிச்சிட முடியாது. ஆனால் நமக்குள் அந்த பாடுகளை அனுபவிக்கிற ஒரு சுபாவம் இருக்கும், ஒரு அந்த ஒரு பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்க கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான பாடுகளை கொடுப்பார்.
நீங்க 2 கொரிந்தியர் 1:5 பாருங்க. 2 கொரிந்தியர் 1:5. கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. ஒரு காலத்துல எனக்கு பிடிக்காத காரியம் இப்ப எனக்கு நடந்தாலும் அது என்னை வருத்தப்படுத்தவில்லை. முந்தினா அது எனக்கு பிடிக்காது, ஐயோ இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு எனக்கு கஷ்டமா இருக்கும். ஆனால் ஆண்டவருக்கு நாம் வளர்ந்து வரும் பொழுது அதே காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடைபெற்றாலும் அது நம்மை வருத்தப்படுத்துவதில்லை. அங்க ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், அங்கே அப்போஸ்தலன் பவுல் அழகாக சொல்லுகிறார், கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அந்த பாடுகளின் மத்தியிலே கிறிஸ்து உங்களுக்குள் இருந்து உங்களை ஆறுதல் படுத்துவார். அந்த சிலுவையினுடைய அந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு வெறுப்பை உண்டாக்க. 2 கொரிந்தியர் 11:27 23-27 பாருங்க. 2 கொரிந்தியர் 11:23-27. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய பாடுகளை பட்டியலிடுகிறார். 23 இருந்து அவர் பட்டியலிட்டுக் கொண்டே வருகிறார். நான் அதெல்லாம் வாசிக்கல. 31 வாசிக்கிறேன். 30-31. நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்துக்கு அடுத்த வேளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். நான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவர் நான் பொய் சொல்லுகிறதில்லை என்று அறிவார். அவ்வளவு பாடுகள் அவர் வந்துகிட்டே இருக்கிறாரு. இந்த பாடுகளை அனுபவித்துக் கொண்டு வருகிற அதே பவுல் சொல்றாரு, இந்த பாடுகள் எனக்கு ஒரு பெரிய ஓரி இல்லை, மிக கடுமையான பாடுகள். ஆனால் இப்ப நான் எதை குறித்து மேன்மை பாராட்ட முடியும்? எனக்கு வருகிற பலவீனம், இந்த பாடுகளினாலே வருகிற பலவீனங்களை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஒரு அருமையான வார்த்தை சொல்றாரு பாருங்க. அவர் எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சிலர் சொல்லுவாங்க, நான் ஆண்டோடைய ஊழியத்துக்கு வரும்னால இப்படி இருந்தேன், அல்லது ஆண்டோடைய ஊழியத்துக்கு வந்தனால இதெல்லாம் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் ரொம்ப எக்ஸாக்ரேட் பண்ணுவாங்க. நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கிறோம், ரொம்ப சிங்கசிங்கமெல்லாம் கேட்டிருக்கிறோம். அதாவது கனடாவில் போய் இருந்துகிட்டு எனக்கு வீடு இல்லைன்னு சொன்ன கதைகள் எல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம். அதெல்லாம் ரொம்ப அருவருப்பான சில செய்திகள். ஆனா இங்க அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய பாடுகளை அப்படியே பட்டியலிட்டுட்டு அவர் ரொம்ப அப்படி கடைசி சொல்றாரு, நான் பொய் சொல்றது இல்லை. இந்த பாடுகளுக்காக அவர் தன்னை மேன்மை பாராட்டி விட்டு, இந்த மேன்மை பாராட்டுறானே அது நான் ஒரு எக்ஸாகரேட் பண்ணி சொல்லல, நான் பொய் சொல்லல. பாடுகள் பழகி போய்விடும். நான் அல்ல என்று வாழும் பொழுது இந்த பாடுகள் பழகி போய்விடும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பேதுரு சொல்றாரு பாருங்க, 1 பேதுரு 2:21 கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சோடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியே பின் வைத்து போனார். அவர் அதோட க்ளோஸ் பண்ணிடல, அது ஒரு மாடல். ஆகையினால்தான் அத்தனை அப்போஸ்தலர்களும் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். லட்சக்கணக்கான இரத்த சாட்சிகள் இந்த உலகத்துல எழும்பினாங்க. ஏன்னா நமக்கு முன்னால ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாடல் இருக்குது. அப்போ அவர் நம்ம செயல்பட வேண்டுமானால் அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதே வாழ்க்கைக்குள்ள நம்ம வந்துடணும். நீங்க யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்த 1:9 பாருங்க. யோவான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் நான் உடன் பங்காளிங்கிறார். கடுமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அவருக்காக நான் அனுபவிக்கிற பாடுகள், அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்காக நான் படுகிற பாடுகள், அந்த பாடுகளின் நிமித்தம் நான் இயேசுவை போல சிலுவையிலே காட்கிற பொறுமை, அத்தனை கேரக்டரும் எனக்கும் இருக்கியா, நான் அதுக்கு பங்காளி. கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்றால் என் வாழ்க்கையிலே கர்த்தர் அனுமதிக்கிற அத்தனை போராட்டங்களிலும் சிலுவையிலே இயேசு எப்படிப்பட்ட பொறுமையை காண்பித்தாரோ அப்படி பொறுமையிலே வாழ்கிற அனுபவம் தான்
நான் அல்ல. இரண்டாவதாக பாருங்கள், இனி என் பலம் அல்ல, கர்த்தருடைய பலம். நமக்குன்னு இனி ஒரு ஸ்ட்ரென்த் கிடையாது. இது என் பலம் அல்ல, கர்த்தருடைய பலம். நீங்க அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில பாருங்க, 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்துல 7 வசனம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. நான் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகள், அது நீங்க பாருங்க, அதுக்கு முந்தின 2-3 வசனத்தை பாருங்க. 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 2-3 வசனங்கள். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு. அவரு 14 வருஷத்துக்கு முன்னால 3ஆம் வானம் வரைக்கும் போய் மனுஷர்கள் கேட்காத தூதர்களுடைய வார்த்தைகளை கேட்டேன் என்று அங்க சொல்லுகிறார். அங்கே கர்த்தர் அவரோடு நேரடியாக பேசின அனுபவம். இந்த கலாத்தியில் அவர் சொல்லுவாரு, நான் அரபு தேசத்து பாலைவனத்துல இருந்தேன் என்று சொல்லி. அப்போ இந்த தேவனோடு பேசின அனுபவத்தின் நிமித்தம் எனக்கு ஒரு பெருமை வந்துடக்கூடாது, என்ன நான் உயர்த்திடக்கூடாது. அதான் 7ஆம் வசனத்துல சொல்றாரு, எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு கர்த்தர் எனக்கு ஒரு முள்ள கொடுத்தார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு நாளும் வரங்களை கொடுப்பாரு. நீ பெருமைப்பட்டாச்சுன்னா வரம் உன்கிட்ட இருக்கும், கர்த்தர் உங்ககிட்ட இருக்க மாட்டார். இதுதான் பாலசீலாருடைய வாழ்க்கையில நடந்தது. வரம் உங்ககிட்ட இருக்கும், ஆனா கர்த்தர் உன்கிட்ட இருக்க மாட்டாரு. உன் கூட்டத்துல எல்லா மிராக்களும் நடக்கும், ஆனா உன்னுடைய லைஃப் அருவருப்பா இருக்கும். ஆகையினால கர்த்தர் என்ன, இந்த பவுலுக்கு அவர் வெளிப்படுத்தினத உலகத்துல எந்த ஊழியக்காரங்க அவர் வெளிப்படுத்தல. அதுதான் நமக்கு 13 நிருபங்கள் நம்முடைய கரங்களிலே கிடைத்திருக்கிறது. அப்போ இந்த பவுல் தன்னை எனக்கு மேலாக உயர்த்தி அவன் வழிவிலகி போய்விடக்கூடாது என்பதற்காக ஒரு முள்ள கொடுக்கிறாரு. பவுல் சொல்ற நம்ம பாக்குறோம், அவர் அதுக்காக பல முறை பிரே பண்றாரு. 3 முறை அவர் கர்த்தர்ட்ட வேண்டிக் கொண்டார். கர்த்தர் என்ன சொல்றாரு, உன் பலவீனத்துல என் பலம் பூர்ணமாக விளங்கும். 30ஆம் வசனம் பாக்குறோம், 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உன் பலவீனத்தில் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும். நீ கவலைப்படாப்பா, உனக்கு இருக்கிற பலவீனத்துல என் பலம் முழுவதுமாக, உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என் பலம் உனக்கு போதும். உன் சுய பலத்துல நீ நிக்க முடியாது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, போனிகிராஸ்கின்னு ஒரு அம்மா கண் தெரியாதவங்க, அவங்க அமெரிக்கா தேசத்துல இருந்து அவங்க 8000 பாடல்களுக்கு மேல பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள். இன்னொரு சகோதரி, அவங்க பேர் எனக்கு மறந்துட்டு, நேற்று தான் படிக்க நேம் மறந்துட்டு. அவங்க மிக பலவீனம், அவங்க இங்கிலாந்து தேசத்துல வாடுறாங்க, அடிக்கடி சிக்காயிருவாங்க. அவங்களும் பாடல் எழுதுவாங்க, மிகச்சிறந்த செய்தியாளர். இவர்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் கடிதங்களை பரிமாறிக்கொண்டு ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துகிறார்கள். மிக குறுகிய நாட்கள் வாழ்ந்த பொழுது இந்த அருமையான சகோதரி, அவங்க அந்த வரிகள் எல்லாம் பார்த்தாச்சுன்னு நமக்கே நடுக்கமா இருக்குது. அவ்வளவு பலவீனத்திலும் அவர்கள் கண் தெரியாத அந்த சகோதரியை உற்சாகப்படுத்தி எழுதுறாங்க பாருங்க. அவர்கள் பலவீனம் அவர்களோடு, இந்த உலகத்தோடு, ஆனா அவர்களுக்குள்ள இருந்த அந்த ஆவிக்குரிய பலம், கர்த்தருடைய பலம் பூரணமாய் விளங்கிற்று. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, சில பலவீனமானவர்கள், சரீரத்திலே பலவீனமானவர்கள், அல்லது உலகத்துல அவங்களுக்கு என்ன பலம், வேற எந்த விதமான சப்போர்ட்டும் கிடையாது. ஆனால் அவர்கள் கிறிஸ்துவுக்காக சாதித்தவைகள் ஏராளம். கர்த்தர் அவர்களோடு இருந்து அவர்களை பலப்படுத்தினார். ஆகவேதான் பவுலுக்கு அவ்வளவு விசேஷமான வெளிப்பாடுகளை கொடுத்திருந்தாலும் இந்த வெளிப்பாடுகளிலே அவன் மயங்கி, அவன் என்னை விட்டுவிடக்கூடாது, இந்த கிருபை இழந்து போகக்கூடாது என்பதற்காக உள்ள கொடுத்தார். இன்னைக்கு அறகுறையா கொஞ்சம் கொஞ்சம் வெளிப்பாடு கிடைச்சா நோட்டீஸ்ல பேர் போடுறான், தீர்க்கதரிசி வருகிறார், அப்போஸ்தலர் வருகிறார். இவன் யாருக்கு தீர்க்கதரிசின்னு தெரியல, யாருக்கு அப்போஸ்தலன்னு தெரியல. இந்த கூட்டம் சேர்க்கிறதுக்காக உலகத்தானுடைய முறைகளை
இன்றைய பெயர் கிறிஸ்தவர்கள் அதிகமாக கை கொள்ளுகிறார். நீங்க யோபு 33ஆம் அதிகாரத்துல யோபு சொல்றாரு பாருங்க. யோபு 33:17-18 வசனத்தை பாருங்கள். மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷனுடைய பெருமை அடங்கவும் இவ்விதமாய் அவன் ஆத்துமாவை படுகொலிக்கும் அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார். உன் ஜீவனையும் ஆத்துமாவையும் பாதுகாக்கணும்னா கர்த்தர் நம்முடைய பெருமையை அடங்க பண்ணுகிறார். நீ மாம்சத்துல நான் என்று சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக உனக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கிறார். உனக்கு சுத்தி உள்ளவங்க பேச மாட்டாங்க, உன்னை குறித்து தரக்குறைவாக பேசுவார்கள். இவ பெரிய விசேஷமும் என்று கேட்பார்கள். சந்தோஷப்படுங்க, இதெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறது. உனக்குள்ள ஒரு பெருமை வந்து விடக்கூடாது என்பதற்காக. ஏன்னா ஆத்மா விலையேற பெற்ற ஆத்மா அவருக்கு வேணும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நான் அல்ல கிறிஸ்துவே, என் பலம் அல்ல, கர்த்தரின் பலம் என்னில் கிரியை செய்வதற்காக கர்த்தர் என்னை மட்டுப்படுத்துகிறார். மூன்றாவதாக பாருங்கள், என் சித்தம் அல்ல தேவ சித்தம். என் வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியமும் தேவ சித்தத்தின்படியே நடக்கணும். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை பாருங்கள். போல் சொல்றாரு, நாங்கள் அநேக நாள் தங்கியிருக்கையில் செசரியால தங்கியிருக்கிறாரு. அகபு என்னும் பேர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்தான். அவர் எங்க தங்கி இருக்கிறார் அப்படின்னா பிலிப்புடைய வீட்டுல இருக்காரு. அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சையை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கைகளில் ஒப்புக் கொடுப்பார்கள் என்று பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார் என்றான். இவைகளை நாங்கள் கேட்ட பொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் பவுலை வேண்டிக் கொண்டோம். இப்படிப்பட்ட ஒரு பாடுகள் எருசலேமுல பவுலுக்கு இருக்குது. ஆகவே நீ போக வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டோம். 13ஆம் வசனத்தை பாருங்க. அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை உடைந்து போக பண்ணுகிறது என்ன? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். அவன் சம்மதியாதபடியினாலே கர்த்தருடைய சித்தமாக கடவுது என்று இருந்தார்கள். நல்லா கவனிங்க, இவங்க சித்தத்தை அவனுக்கு திணிக்க பார்த்தாங்க. எருசலேமுக்கு போகாத, தீர்க்கதரிசி சொல்லிட்டான். இப்ப நம்ம என்ன நினைப்போம், தீர்க்கதரிசி பாடுவோம்னு சொல்லிட்டான், அப்ப கர்த்தருடைய சித்தம் இவங்க போக கூடாது என்பது கர்த்தருடைய சித்தம் நினைப்போம். ஆனால் பவுல் அதை எப்படி புரிந்து கொண்டான் என்றால், கர்த்தருடைய சித்தம் நான் அங்கே போய் பாடு அனுபவிப்பது என்பது என்று அவன் புரிந்து கொண்டான். இப்போ அந்த ஜனங்கள் சொல்கிறார்கள், கர்த்தருடைய சித்தம் ஆக கடவுது என்று விட்டுவிட்டோம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற நன்மையான காரியங்கள் மாத்திரம் கர்த்தருடைய சித்தம் அல்ல. அவரை விட்டு நாம் விலகிவிடாதபடி அவர் வித்தியாசமான காரியங்களை நம்மிலே நடப்பிக்கிறார். இந்த சித்தங்களை நாம் புரிந்து கொண்டு கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியக்கூடாதபடி நம்மில் உருவாகிற சுய சித்தத்தை செயல்பட விடாமல் தடுக்கணும். ஒரு நாள் அதுதான் நான் அல்ல என்றால் என்னுடைய சுய சித்தப்படி இனி என்னுடைய வாழ்க்கை இல்லை. நீங்க அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 9:15. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து அவர் அனனியாட்ட சொல்ற வார்த்தை பாருங்க, 15-16. அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். கர்த்தருடைய சித்தத்தை, பவுலை குறித்து அவர் வைத்திருக்கிற சித்தத்தை அவர் வெளிப்படுத்தினதை பவுலும் அறிந்திருக்கிறார். ஆகவேதான் பாடுகள் வரும் பொழுது அவர் சோர்ந்து போகல. இதுதானே நம்ம ஊழியம் அழைக்கும் பொழுதே கர்த்தர் நமக்கு நம்ம மேல வச்சிருந்த சித்தம் இதுதானே. பிறகு நமக்கு வருகிற பாடுகளை கண்டு நாம் பயந்து ஓட வேண்டும். நீங்கள் ரோமர் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை பாருங்க. ரோமர் 12:2-3. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நாம கர்த்தருக்குள் ரட்சிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளா மாறும் பொழுது நாம இன்னொரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை இனி நாம் அறிந்து கொள்வோம். நீங்க அவருடைய சித்தத்தை அறிந்து அதுக்கு அர்த்த வசனத்தை பாருங்க. அல்லாமலும்
எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவர்களா எண்ணணும். நிறைய நேரம் நாம எப்படி கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிய முடியலன்னா, விசுவாச நமக்குள்ள ஒரு எண்ணம் கொண்டு வருவான். நீ ஒரு பெரிய ஊழியக்காரன் ஐயா, நீ ஒரு பெரிய லீடர், உன்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு. இந்த சத்தம் கேட்கும்போது பிசாசு கொண்டு வர்றதுன்னு புரிஞ்சுக்கிடுங்க. இந்த சுய பெருமை நமக்குள்ள வரும்பொழுது நாம் நம்மையும் அறியாமல் நம்ம எண்ண வேண்டியிருக்கு மிஞ்சி எண்ணி விடுகிறோம். ஆகவே கர்த்தருடைய பரிபூர்ணமான சித்தத்தை நம்மால புரிந்து கொள்ள முடியவில்லை. கர்த்தருடைய சித்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால், என கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நம்முடைய சுயம் முற்றிலுமாக நம்ம இருந்தா கட்டப்படணும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14 முதல் 17 நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆதலால் தூங்குகிற நீ விழித்தெழு, மரித்தோரை விட்டு எழுந்துரு. இந்த உலகத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்திருக்காங்களே, அவங்களை விட்டு நீ வெளியே வா அப்படிங்கிற. தூங்குகிற நீ அவர்களை விட்டு வெளியே வா. 17ஆம் வசனம் பாருங்க, எபேசியர் 5:17. நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்க அறிவில்லாம இருக்காதீங்க, ஆவிக்குரிய ஞானம் இல்லாமல் இருக்காதீர்கள். நீ அவங்களை விட்டு வெளியே வந்தாதான் நீங்க கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். நீங்க ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், உலகத்தார், சர்ச்சுக்குள்ள நிறைய உலகத்தார் இருக்கிறாங்க. அவங்க கூட நீங்க அதிக நேரத்தை செலவழிப்பீர்களே, ஆனால் உங்களால் கர்த்தருடைய சித்தத்தை ஒரு நாளும் உணர்ந்து கொள்ள முடியாது. ஒரு நாளும் உணர்ந்து கொள்ள முடியாது. நீ அவங்களை விட்டு நீ வெளியே வரும்பொழுதுதான் நீ கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ள முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இனி நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரம் செய்வதற்கு என்னை ஒப்புக் கொடுப்பேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. கடைசியாக பாருங்கள், ஒரு நம்பிக்கையை கர்த்தர் கொடுக்கிறார். இப்ப வாழ்க்கை முழுசும் போராட்டம் தானா, நான் வாழ்க்கையில் ஒண்ணுமே செய்ய முடியாதானா, உனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்ன கொடுக்கிறார்னா, பாவத்துக்குள் இருக்கிறவன் அவன் அக்னிக்கு ரேகா வைக்கப்பட்டிருக்கிறான், அவன் அழிவுக்குரியவன். ஆனா நமக்கு ரட்சிக்கப்பட்ட நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, நீங்க யோவான் 14:19 பாருங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இன்னும் கொஞ்சம் காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். உலகம் என்ன பார்க்க முடியாது, நான் பரலோகத்துக்கு போயிருவேன், ஆனா நீங்க என்ன பார்க்க முடியும். நான் பிழைக்கிறபடியினாலே நீங்களும் பிழைப்பீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய நிச்சயம், நாம் அழிவில்லாதவர்கள். ஆண்டவரை பின்பற்றுகிற எனக்கு அருமையான இந்த இணைப்பில் இருக்கிற அத்தனை குடும்பத்தாருக்கும் கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வார்த்தை, பெரிய கிருபையின் வார்த்தை, நீங்கள் அழிவில்லாதவர்கள். உலகத்திலே எத்தனை பேருடைய வந்தாலும் சரி, அடுத்த வினாடியிலே பரலோகத்திலே அவர் அருகிலே நிற்க போகிறார்கள். அத புதிய மொழிபெயர்ப்புல ரொம்ப அழகா சொல்லி இருக்கு, நான் பிழைத்திருக்கிறபடியினாலே நீங்களும் பிழைப்பீர்கள். புதிய மொழிபெயர்ப்புல என்ன சொல்லி இருக்காருன்னா, நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அழிவில்லாதவர்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 57 இயேசு சொல்கிற வார்த்தையை பாருங்கள். ஜீவன் உள்ள பிதா என்னை அனுப்புறது போலவும், நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும், என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான்னா நம்ம அவரோட 2 கலந்துடுறோம். அவர் தான் இனி நமக்குள்ள. அதற்கு பிறகு அவரை விட்டு நம்ம செப்பரேட் பண்ண முடியாது. அவர் வாழ்கிறார், நாமும் வாழ்கிறோம். யோவான் 14:20, நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். அவருடைய வருகை இந்நாளிலே. அவர் பிதாவோடு இருக்கிறார், பிதா அவரோடு இருக்கிறார், அவர் நம்மோடு இருக்கிறார். அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அதனால்தான் பவுல் ரொம்ப அழகா சொன்னாரு பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அது இந்த சரீரத்துக்கு தான், நான் அழிவற்றவன். கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ரோமர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால், அதான் முதல்ல சொன்னது, அந்த சிலுவை மரணத்தை நாம் நம்முடைய சரீரத்திலே
நாம் அனுபவித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். அந்த அனுபவம் இல்லைன்னா நாம பரலோகத்துக்கு போக முடியாது. நமக்கு அழிவற்ற வாழ்க்கை கிடையாது. நான் என்றைக்கு இந்த சிலுவை மரணத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேனோ, அவர் உயிர்த்தெழுந்த போது நானும் உயிர்த்தெழுந்து விட்டேன். அவர் அழிவில்லாமல் வாழ்கிறது போல நானும் அழிவில்லாமல் வாழுவேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்கு மறைந்திருக்கிறது. கொலோசையர் 3:4 குறிச்சுக்கிடுங்க. நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். ஆக என்னைக்கு நாம ரட்சிக்கப்பட்டோமோ அதுக்கு பிறகு நம்முடைய லைஃப் முழுவதுமாக மாற்றி எழுதப்படுகிறது. ஒரு உலகத்தானுடைய வாழ்க்கையும் ஒரு ஆண்டோடைய பிள்ளைய வாழ்க்கைக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆகையினாலதான் நாம அந்த உலகத்தார் நடத்துகிற மத கூட்டங்களை போல நம்முடைய மத கூட்டங்களை நடத்துகிறார்களே, அதிலே போய் நீங்கள் உட்கார்வீர்களா? ஆனால் நீங்கள் இந்த புதிய அனுபவத்தை உங்கள் வாழ்க்கையில ருசிக்க முடியாது. உங்க வாழ்க்கையும் இந்த உலகத்தோட முடிஞ்சு போகும். நீங்கள் கிறிஸ்துவை அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமானதான். அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் இவ்வளவு அழகா சொல்றாரு. நீங்க நல்லா கொஞ்சம் கொலோசியர் 3:3-4 நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவன் தேவனுக்குள் கிறிஸ்துவுடனே மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து, நம்முடைய உயிராகிய கிறிஸ்து அவர் அப்படியே செகண்ட் கமிங்ல வரும்பொழுது, வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். அதோட முடியல. எபேசியர் 2:7 பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட உட்காரவும் செய்தார். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள். சிலுவையில அறையப்பட்ட அனுபவம், அவருடைய பலம், அவருடைய சுத்தம், அவரோட கூட பிழைப்போம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இனி நாம் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமா இருந்து அவரோடு எந்தெந்தைக்கும் வாழப்போகிற அனுபவத்தை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் அவர் வைத்திருக்கிறார். அந்த பெரிய ஆசீர்வாதத்தை இந்த செய்தியை கேட்ட அருமையான பிள்ளைகள் நல்லா பொறுமையா இருந்து கேட்டீங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த பேராசீர்வாதத்தை உங்கள் குடும்பத்துக்கு தருவார். நீங்கள் ஆண்டவரால் முத்திரை குத்தப்பட்டவர்கள், நீங்கள் அழியாமல் வாழ்வீர்கள், நீங்கள் கிறிஸ்துவோடு வாழ்வீர்கள். கர்த்தர் அந்த பெரிய ஆசீர்வாதத்தை தந்ததுக்காக நான் அவருக்கு நன்றி கூறுகிறேன். இயேசுவின் நாமம் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.